ஹாய் நிலா. ஹாய் டி, நேத்து பீச் செம்மையா இருந்துச்சுலடி. ஆமாடி, செம்ம என்ஜாய்டி. தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வரியாடி? பார்க்கலாம்டி, அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரி விட, பாத்துக்கலாம் அப்புறமா. சாப்பிட்டியா ரியா? சாப்பிட்டேன்டி. நீ சாப்பிட்டியாடி? நீ சாப்பிடல, கேண்டீன்ல தாண்டி போய் சாப்பிடணும். இப்ப போய் சாப்பிட்டு வர வேண்டியதானடி. சரி நீயும் வந்துருவா, சரி போயிடலாம்னு நினைச்சேன்டி. எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுமாடி? அப்புறம் என் ஃப்ரெண்ட் வராம எங்க போவேன்? சரி வா போலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்டா. எங்கடா கிளாஸ்க்குள்ள போகாம இங்க வெளிய நின்னுட்டு இருக்கீங்க? மேம் கேண்டீன் போறோம், அதனால தான் மேம். ஓ அப்படியா, சரி. காலையில யார் சாப்பிட்டு வரல ரெண்டு பேத்துல? மேம் நிலா மேம். ஏன் நிலா, என்னாச்சு? கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டேன், அதனால தான் மேம். பஸ்ஸுக்கு வர டைம் ஆயிடுச்சு மேம், அதனால தான் மேம் வந்துட்டேன். என்னடா இதெல்லாம் டைமுக்கு சாப்பிடணும். கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாம்ல, இல்லாட்டினா பஸ் அடுத்த பஸ்லயாவது வந்திருக்கலாம்ல. என் பீரியட் தானே. மேம் உங்க பீரியட் தான் தெரியும், பட் இருந்தாலும் பரவாயில்ல மேம். இப்போ வந்து இங்க நின்றுட்டு தான் இருக்கீங்க, அதுக்கு போய் வீட்லயே இருந்து சாப்பிட்டுட்டாவது வந்திருக்கலாம்ல. மேம் விடுங்க மேம், பாத்துக்கலாம். என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா மேம். அவங்க அம்மா பாவம் மேம், காலையில சீக்கிரம் எந்திரிச்சு சமைச்சு வைக்கிறாங்க, இவ சாப்பிட்டே வர மாட்டேங்கிறா மேம். என்ன நிலா இப்படி பண்ற? அம்மா பாவம் தானே. மேம் இல்ல மேம், டைம் ஆயிடுச்சு மேம், அதனால தான் மேம். நாளையில இருந்து கரெக்டா வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துடணும். நான் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் உன்னை. ஓகே மேம், நாளைல இருந்து கரெக்டா சாப்பிட்டு வந்துருவேன். சரி போய் சாப்பிட்டு வாங்க, நான் கிளாஸ்க்குள்ள இருக்கேன், வந்துருங்க. ஓகே மேம். மேம் புது மேம் வரேன்றாங்க, வரலையா மேம்? மேம் ஆமா மேம். என்ன மேம் ஆச்சு? இல்லடா, அவங்க தீபாவளி முடிஞ்சு வரேன்னாங்க. ஓ அப்படியா மேம், ஓகே மேம். மேம் வந்துருவாங்கல்ல மேம், தீபாவளி முடிஞ்சு. அதெல்லாம் வந்துருவாங்கடா. ஓகே மேம். ரியா, நீ ஏன் இன்னும் பர்தாவை கழட்டல? மேம் இப்பதான் மேம் வந்து கேண்டீன் போயிட்டு சாப்பிட்டு அப்புறம் கழட்டிக்கலாம்னு நினைச்சேன் மேம். ஓ அப்படியா, சரிடா. சரி நான் கிளாஸ்க்குள்ள இருக்கேன், வந்துருங்க. ஓகே மேம். ஏய் இருங்கடா, சொல்ல மறந்து. மேம் என்ன மேம்? இல்லடா, சயின்ஸ் குரூப்ல இருந்து 2 பசங்க வருவாங்க. அவங்க கிட்ட நான் இங்க இருக்கேன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லிருங்கடா. ஓகே மேம், நான் சொல்லிடுறேன் மேம். ஓகேடா, பார்த்து போயிட்டு வாங்க. என்ன மேம் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, எந்த பசங்கன்னு வேற தரலையே. சரி வா, போகும்போது வந்தாங்கன்னா கேட்டுக்கலாம். 2 பசங்க வந்தாங்கன்னா சயின்ஸ் குரூப்பான்னு கேட்போம். சரி வா போலாம். டேய் ஓவரா பல்ல கட்டாதடா, அடிச்சிட்டு போறாங்கடா. நிலா, இது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவங்க தானே? ஆமாடி. ஹாய்ங்க. யாருங்க நீங்க? யாருன்னே தெரியாம இந்த ஹாய்க்கு சொல்றீங்க? எங்க உங்களை நான் பாத்திருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்லயேங்க. ஓ அப்படியா, சரிங்க. ஆனா நாங்க உங்களை பார்த்தது இல்லையேங்க. சரி விடுங்க, பாத்துக்க மாட்டீங்க போல. பரவாயில்ல விடுங்க, அதான் நான் பாத்திருக்கேனே, அது போதுங்க. இங்க இந்த காலேஜா படிக்கிறீங்க? இந்த காலேஜ் தான் படிக்கிறோம். இங்க பிரியா மிஸ் எங்க இருக்காங்க? ஓ நீங்க தான் அந்த சயின்ஸ் குரூப்பாங்க? ஆமாங்க, நாங்க தான். இப்படி ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸே எங்க கிளாஸ் தான், அங்க இருப்பாங்க, போய் பாருங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க அட்ரஸ் சொன்னதுக்கு. மேம் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போறாங்க, நீங்க வருவீங்க பார்த்தா சொல்லிருங்கன்னு சொல்லி. ஓகே. ஓ அப்படியாங்க, சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? நாங்களும் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துறோம், சும்மா தான் சொன்ன பார்க்கலன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் விடுங்க. சரிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம். என் பேர் ரியா. என் பேர் நிலாங்க. என்னோட பேர் ரகு. என்னோட பேர் நிஷாந்துங்க. நைஸ் நேம்ங்க. ஆமா, 2 பேத்துக்கு நேம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூங்க. டேய் ஓவரா பல்ல கட்டி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவ போலடா. அப்ப அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் உன்னை லவ் பண்ணாத, ஞாபகம் வச்சுக்கோ. வாயமுர்ரா. ஏதோ உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. அது சும்மாங்க. சரி நாங்க கேண்டீன் போயிட்டு வரோம், நீங்க கிளாஸ்க்கு போங்க. சரிங்க, பாய்ங்க. நீங்க யாருங்க? ஆமா, நீங்க யாரு? யாரங்க கேக்குறீங்க 2 பேரும்? உங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கவங்களா? டேய் நீ எங்கடா இங்க? டேய் பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமாச்சும் மரியாதை கூடுறா. கிளாஸ் போதும்டா. என் பேர் ஸ்ரீங்க, அவனோட அண்ணன் தான் நானு. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே. ஆமாப்பா. உங்க பேரு? என் பேர் நிலாங்க. என் பேர் ரியா. என்ன நீங்க ட்வின்ஸ்னா ஒரே மாதிரி தானே இருப்பாங்க? அதுவும் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். ஏண்டா ரகு, பஸ் ஸ்டாண்ட் பொண்ணு தானே இது? ஏன்னா வாய முடுங்கண்ணா கொஞ்சமாச்சு. ஒரு இதுல பதிவு செய்ய வேணாமாடா அதெல்லாம்? இந்த பொண்ணு லவ் பண்ற நிஷாந்த் சொன்னா நம்ம ஆமா தானே? அண்ணா கம்ப்யூட்டர் இருக்குண்ணா. என்னதுண்ணா ஆமாண்ணான்னு கேட்டீங்க? மா இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டியான்னு கேட்டேன். அப்படி கேட்டீங்களாண்ணா? சரிண்ணா. ஏன்னா எனக்கு குழியில தோண்டி பதைக்காம இருக்க மாட்டீங்க போலண்ணா. டேய் என்ன பார்த்தா இப்படி பண்ணிட்டியேடா? எப்போதும் பதப்படுத்தா வருவியாமா? ஆமாண்ணா, காலேஜ்க்குள்ள வந்துட்டு காலேஜ்க்குள்ள தான் நான் கழட்டுவேன். ஓ இப்ப காலேஜுக்கு வெளியில இருக்கியோமா? நான் கேண்டீன் போகணும், அதனால தானா. ஓ அப்ப கேண்டீனும் காலேஜுக்கு வெளியில இருக்காமா? சரிம்மா, சொல்லிதாமே எனக்கு தெரியுது. அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்பதான் வந்த உடனே சரி இவ கேண்டீன் போனான்னு சொன்னோடனே சரி இதோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேனா. சும்மா தான்டா கேட்டேன், ஃபன். டேய் வாய மூடுறா. சரிடா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டாங்கண்ணா. சரி ரகு, நாங்க கேண்டீன் போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. டேடே அந்த பொண்ணு இப்ப வந்து பர்தாவை கழட்டுட்டா. எனக்கு என்னமோடா அந்த பொண்ணு கழட்டாதோன்னு தோணுதுடா. ஏன்டா அப்படி வாய வைக்கிற? அவ்வளவுதான், இப்ப மிஸ்ஸ பாத்துட்டோம்னா இப்ப போயிருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. டே போடா. அது என்ன இப்ப பாக்கலன்னா எப்பயாவது பார்த்துதானே ஆகுவேன். பாத்துக்கலாம்டா, இப்போதைக்கு நீ பார்க்க மாட்டேன்னு எனக்கு தோணுதுடா. நீயே வாய வச்சிருவ போலடா. என் ஃப்ரெண்டு கொண்டா நான் செய்யணும்லடா. அத நல்லதா ஏதாவது செய்யணும்டா. நல்லதோ கெட்டதோடா, என் ஃப்ரெண்டுன்னு வந்துட்டா எதை வேணாலும் செய்வேன்டா. மொத்தத்துல நீயும் லவ் பண்ணாத, என்னையும் லவ் பண்ண விட்டுறாத. நமக்கெல்லாம் இந்த லவ் செட் ஆகாதுடா. உனக்குடா உன்னோட வச்சுக்கோடா, என்ன ஏன்டா இது பண்ற? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நம்மளும் லவ் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களும் லவ் பண்ணக்கூடாது.
வேற ஒண்ணும் இல்லடா, உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி நிஷாந்த். டேடே போடா. சரி வா கிளாஸ்க்குள்ள போவோம். சரி வாடா. எங்கடி இந்த பஸ் வரல? வெயிட் பண்றீ, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். சரிடி, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஆதிகி அண்ணா கூட தானே போவீங்க. வேற யாருக்கு? உங்களுக்காக தான். நீங்க போக வேண்டியதானடி. வெயிட் பண்றீ, போய்க்கலாம். ஆதியும் அங்க பேசிட்டு இருக்கான், அதனால கொஞ்ச நேரம் ஆகும். அப்ப நீ எங்களுக்கு கம்பெனி கொடுக்க வரல. போனா போதுன்னு வந்தா கொழுப்புடி உனக்கு. அங்க பாரு, கௌசல்யா ஓடி வரா. வெயிட் பண்றீ, ஏன் இப்படி மூச்சு வாங்கிட்டு ஓடி வர? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீ, மூச்சு வாங்கிக்கிறேன். பொறுமையா நடந்தே வர வேண்டியது தானடி. பொறுமையா நடந்து வந்திருப்பேன்டி. எங்க அம்மா கிட்ட நான் தானே அடி வாங்கணும். ஏண்டி நீ ஏண்டி அடி வாங்க போற? எங்க அம்மா அதிர்சம் முறுக்கெல்லாம் சுட்டு வச்சிருந்தாங்க, கண்டிப்பா உன்னை கூப்பிட்டு வரணும்னாங்க. இல்லைன்னா வீட்டுக்கே வராதுன்ட்டாங்க. முறுக்கு மிச்சரா, வாடி போலாம். கௌசல்யா, நாங்களும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், கண்ணு தெரியலையாடி? உங்களால எங்க அம்மா கூப்பிட சொல்லலடி. என்னது, அம்மா கூப்பிட சொல்லலையா? உங்களால எங்க அம்மா கூப்பிட சொல்லலடி. ஏண்டி கூப்பிடலையா? ஏண்டி எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையாடி? நாங்களாம் சாப்பிட மாட்டோமாடி? உண்மையாலுமே எங்க அம்மா தான் சொன்னாங்க. போய் சொல்லாதடி. அமைதியா இருங்க, நான் எங்க அம்மா கூப்பிடுறேன். நாங்களா பேச மாட்டோம், நீ பேசு. ஹலோமா. சொல்லு கௌசல்யா, எங்க இருக்க? வந்துட்டு இருக்கேம்மா. ஆதிராவை கூப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா. ஏம்மா ஆதிராவை கூப்பிடணும்? காலையிலேயே சொன்னா இல்லையா, முறுக்கு மிச்சர்லாம் எடுத்து வச்சிருக்கேன்டி, அவளை கூப்பிட்டு வாடின்ட்டு. கூப்பிட்டு வரலன்னா நீ வந்துடாத. சரிம்மா, கூப்பிட்டு வரேம்மா. சரி வைங்கம்மா. சரிம்மா. அம்மாவுக்கு எங்களெல்லாம் தெரியல, வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன்டி அம்மாவை. உங்களுக்கெல்லாம் பொறாமடி. ஆமா, பெரிய எந்த பொறாம. நாங்களா வரக்கூடாதா? அட அப்படியெல்லாம் நான் வாங்கனா. எங்கடா உங்க வீட்டுக்கா? ஆமா, நான் ஆதிராவை எங்க அம்மா கூப்பிட்டு இருந்தாங்க, அதனால தானா. சரி அதனால என்னடா, வாங்கடா போலாம். அண்ணா நாங்களும் தான். சரி வாங்க போலாம். அம்மா, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு, என்னாச்சு? எங்க அம்மா முறுக்கு மிச்சர் அதிரசெல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்கண்ணா. அதை போய் ஆதிராவை கூப்பிட்டு வர சொன்னாங்க. இவங்களெல்லாம் கூப்பிடலன்னு ஒரே சண்டைண்ணா. இது எல்லாத்து வீட்லயும் தீபாவளிக்கு போடுற பலகாரம் தானே. ஏன்னா என் தங்கச்சி எது கொடுத்தாலும் சாப்பிடுவா, அதனாலதான் உங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க. ஆதி, நானும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆதி, அது தெரிஞ்சு தானடி பேசுற. போதும் அண்ணன் தங்கச்சி சண்டை. ஏண்டா தங்கச்சி பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. வீட்டுக்கு போய் அம்மாவை பாத்துக்கலாம் தானே இருக்கும். சரி வாங்க போலாம். சரிடா தங்கச்சி, நான் போயிட்டு வரேன். அண்ணா நீங்களும் இருங்கண்ணா, போலாம். இல்லடா, நான் போயிட்டு வரேன்டா. சரி, நான் போயிட்டு வாங்க. டேய் ஆதி, 7 மணிக்கெல்லாம் வந்து பாத்துரு. சரிடி, வந்து கூப்பிட்டுட்டு போயிடுவேண்டி. சரிடாமா தங்கச்சி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணா. அம்மா அம்மா, ஆதிரா வந்துட்டா. ஆதா வரேன்டா. வாடா ஆதிரா, எல்லாரும் வாங்கடா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நாங்களும் நல்லா இருக்கோம்மா. ஆனா உங்க கூட தான் நாங்க பேச மாட்டோம். ஏண்டா? நீங்க ஆதிராவை மட்டும் கூப்பிட்டீங்க, எங்களெல்லாம் கூப்பிடவே பாத்தீங்களா? இல்லடா, உங்களையே தான் கூப்பிட்டு இருந்தேன். கௌசல்யா கிட்ட கேளு. கூப்பிட்டாங்கப்பா, நான் தான் சொல்லல, சும்மா சொன்னேன். இல்லடா, அவ காலையில இருந்து ஆதிராவை கூப்பிட மாட்டேன்னு சொன்னா, அதனாலதான் அவ எல்லாம் கூப்பிட்டு வான்னு போன் அடிச்சேன்டா. கௌசல்யா, பாத்தியா நீ என்ன வேலை பண்ணிருக்கேன்ட்டு? அது சும்மா விளையாட்டுக்கு. அவளுக்கு அதிர்சம் முறுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்ப சுட்டாலும் வீட்டுக்கு வந்துருவா, அதனாலதான்டா. போங்கம்மா, எங்களையும் கூப்பிட்டுக்கலாமா? வாங்கடா, நீங்களும் வாங்க. காஃபி குடிக்கிறீங்களா? இல்லம்மா. ஆதி எங்க? இல்லம்மா, ஆதி இப்பதாம்மா போனா. ஏன் கௌசல்யா, ஆதியை கூப்பிட்டுருக்கலாம்ல? இல்லம்மா, இப்பதாம்மா போனாங்க. நான் கூப்பிட்டேம்மா, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. தாரேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துரு ஆதிரா. தாண்டா, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுங்க. இவ்வளத்தையும் ஒத்தால சுட்டிங்களாமா? அதனால என்னடா இருக்கு, அதெல்லாம் சுட்டுரு வேண்டாம். நீங்க தாங்கம்மா, நாங்க வாங்கிட்டு போறோம். எப்படிமா அதெல்லாம் ஒத்தாலா இருந்து சுடுறீங்க? அதெல்லாம் அப்பையில இருந்து சுட்டு பழகிருச்சுடா. அப்ப ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் எங்களுக்கு தேவையில்ல போலமா. அப்ப நீங்க ஈவினிங் நாங்க இங்க வந்துருவோமா? அதனால என்னடா, தாராளமா வாங்க. அதெல்லாம் வந்துருவோமா? நீங்களும் என் பொண்ணு மாதிரி தான், தாராளமா வாங்க. கௌசல்யா, இப்ப காஃபி குடிக்கிறீங்க இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமா? இப்பவே கொடுங்க, இப்பவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிக்கிறேன். இந்தடா. காஃபி சூப்பர்மா. ஆமாமா, காஃபி சூப்பர்மா. உங்க கை பக்குவம்னா பக்குவம் தான்மா. எப்போ காஃபி குடிச்சாலும் சூப்பரா இருக்குமா. நீங்க சமைக்கிறது அப்படியே நாங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவோமா, காம்பவுண்ட்ல தாண்டி. நாளையில இருந்து உங்களுக்கும் சேர்த்து கட்டி கொடுத்துறேன். மாமா, ஒரே டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடுங்க போதும். ஹலோ, அது தூக்கிட்டு வருது யாரு? யாரு நீதான்? என்னோடது தூக்கிட்டு வருது, எனக்கெல்லாம் கஷ்டம்டி. நீங்க கவலைப்படாதீங்க, அவகிட்ட நான் கொடுத்து விடுறேன், தூக்கிட்டு வருவா. மாமா, இதெல்லாம் உனக்கே ஓவரால? இல்ல அம்மாக்கெல்லாம் ஓவராலடி.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும் என்னத்துக்கு. மஞ்சள் கிளிகள் தோளோடு